அடிடுவான் பேட்டிக்கு. நான் பக்கத்து வீட்டில் இருக்கிறேன்னு ஏன் அவளுக்கு தெரியாது. எனக்கு பாருன்னு போகிற அன்னைக்கு நீ கூட வரல தெரியுமா? நான் அப்படி நின்றுக்கிட்டு அவளை வழி அனுப்பி வச்சேன் அழுட்டுக்கிட்டு தெரியுமா? என்ன ஞாபகம் இல்லையா உன் பேட்டிக்கு? எனக்கு ஒரு டிக்கெட்டு போட்டால் என்னவா? நீ போய் உன் புள்ளிய கூட மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பியாங்க. உன் மனசை விட்டு பேசுறதுக்குலாம் நாங்கள் தேவைப்பட மாட்டோமா வெளிநாட்டில்? என்னக்கா இது இப்படி இருக்கிறாளுவா? ஐயோ அப்பா. நல்லா பேசிதான் வாய் வாட்டியாக பேசுகிறாளுவோ. மற்றபடி ஒரு ஊருக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு நல்லது கட்டுறா இருந்தாலும் நம்மளை கழட்டி விட்டுறாளுவோ. என்ன பண்ணுறது? விடு, எல்லாம் சின்ன பிள்ளைலாம் அப்படிட்டா இருக்கும். என்ன ஆமாட்டி சொல்லங்காட்டிலையும் உனக்கு ஒரு டிக்கெட்டு போட்டிருக்கலாம். என்னட்ட பண்ணுறது? இதெல்லாம் நாங்கள் குடும்பமாக போகிறோமா? அதனால உன் புருஷனுக்கு ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு தான் எதுவும் போடாமல் இருந்துருப்பாட்டி என் பேட்டி. தப்பா எதுவும் நினச்சிக்காரு அம்புச்சான். இவளை எப்படியாவது அசமடைக்கு ஒரு டிக்கெட்டு நமக்கு வாங்கணும்னு முடிவு பண்ணால் இவன் என்ன மறுபடி குடும்பம்ன்றா. ஒரு பிரச்சனைனா தான் இவன் நம்மக்கிட்ட வருவா. மற்ற நேரத்தில் நம்மளை கழட்டி விட்டுருவா. கிறுக்கு மாடு. இப்போ பேசினா எதுவும் வேலைக்கு ஆவாடு. இவ்வளோ கிளம்புற அன்னைக்கு ஏதாவது ஒரு கீழே கட்ட பண்ணி நம்ம கிளம்பிட வேண்டிட்டான்.